ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா க்ரோசா குடையில் போடுற டிசைன் தான். இது வந்து ஸ்மைலி டிசைன். இது வந்து பெரிய குடையிலையும் போடலாம், இல்லை சின்ன குடையில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று மட்டும் போட்டுக்கலாம். அந்த டிசைன் தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி போட சொல்லித்தரேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 62 டிசைன் வந்து போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிராஃப் நோட் போட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கூடையில் கட்டம் எண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் எத்தனை கட்டம் விட்டு போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட 62 டிசைனையும் நீங்கள் இந்த மாதிரி கிராஃப் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஒரு 10 கட்டம் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கு அடுத்த லைனில் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 சேர்த்து போடணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 கட்டம். அடுத்த லைனில் இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று சேர்த்து போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 கட்டம். அதே மாதிரி அடுத்த லைனில் இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று சேர்த்து போடணும். அப்போ இதில் வந்து 18 கட்டம் வரும் உங்களுக்கு. எந்த கட்டமும் விட வேண்டியதில்லை, இங்கிட்டும் அங்கிட்டும் கட்டம் சேர்த்து போடணும். இப்போ இதில் 18 கட்டம். அடுத்த லைனில் அதே மாதிரி இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று சேர்த்து 20 கட்டம் வரும் மொத்தம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 கட்டம் போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்த லைனில் இங்கேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு கட்டம் சேர்த்து 1 2 3 4 5 5 கட்டம் போட்டுட்டு 4 கட்டம் விட்டுருங்க. 1 2 3 4 4 விட்டுட்டு 1 2 3 4 5 6. இந்த லைனில் இதில் வந்து என்ன செய்யணும்னா இங்கிட்ட ஒரு கட்டம் சேர்த்து எல்லா கட்டமும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு இங்கேருந்து இங்கிட்ட ஒரு கட்டம் சேர்த்து போடுங்க. அப்போ இந்த லைனில் வந்து 2 4 6 8 10 12 14 16 18 20 22 கட்டம். அதாவது மேலேருந்து 1 2 3 4 5 6 6 லைன் வந்து போட்டுட்டு தான் அடுத்த லைன் வந்து போடணும். அடுத்த லைன் வந்து 1 2 3 4 5 அப்புறம் ஒரு 4 கட்டம் விட்டுருங்க. 1 2 3 4 4 கட்டம் விட்டுட்டு அடுத்து வந்து 6 கட்டம். 1 2 3 4 5 6 6 கட்டம். அதே மாதிரி இங்கிட்டு 4 கட்டம் விட்டுருங்க. 2 3 4 விட்டுட்டு இங்கே 5 கட்டம். அப்புறம் அடுத்த லைனில் இதுக்கு முன்ன கட்டத்தில் ஒன்று சேர்த்து 1 2 3 4 5 அப்புறம் 2 கட்டம் விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே 2 அடுத்து இங்கே 2 கட்டம் விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இங்கே வந்து 4 கட்டம். அப்புறம் அடுத்து இந்த 2 கட்டத்தை விட்டுட்டு இங்கே 2 அதே மாதிரி அடுத்த 2 கட்டத்தை விட்டுட்டு இங்கே 1 2 3 4 5. அப்புறம் அடுத்த லைனில் இதுக்கு கீழே 1 2 3 4 4 கட்டம் போட்டு இங்கே 2 கட்டத்தை விட்டுருங்க. 1 2 2 விட்டுட்டு 1 2 3 4 அதே மாதிரி அடுத்து 2 கட்டத்தை விட்டுட்டு 2 அடுத்து 2 கட்டத்தை விட்டுட்டு 4 இங்கேயும் 2 கட்டத்தை விட்டுட்டு 4 கட்டம் மட்டும் இங்கே போட்டுக்கோங்க. அடுத்த லைனில் அதே 4 கட்டத்தை கீழே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கட்டம் மட்டும் விட்டுட்டு 1 2 3 4 5 6 6 கட்டம் போட்டு அடுத்து 1 விட்டுட்டு இங்கே 2 அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தை விட்டுட்டு இங்கே
6 கட்டம் வரும். அடுத்து ஒரு கட்டம் விட்டுட்டு இந்த 4 கட்டம். அப்புறம் அடுத்த லைனில் இங்கேருந்து ஆரம்பித்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 எல்லா கட்டமும் போட்டுருங்க. இதே மாதிரி இதுக்கு அடுத்து 2 லைன் இன்னும் போடணும். இந்த 26 கட்டம் வந்து மொதல் ஒன்று போட்டோம். இப்போ வந்து 2வது லைனு இன்னும் ஒரு லைன் வந்து அப்படியே தான் போடணும். எந்த கட்டமும் விட வேண்டியதில்லை. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லா கட்டமும் சேர்த்து போட்டுருங்க. இப்போ 3வது லைன் போடுறேன். இதில் இது வந்து உங்களுக்கு கண்ணு, அதுக்கு நீங்கள் கலர் வந்து கண்ணுக்கு வேறு கலர் கொடுக்குறதுக்காண்டி தான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த கலர் கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் அது. இப்போ அடுத்த லைனில் முதல் 4 கட்டம் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கட்டம் விட்டுருங்க. விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அடுத்து ஒரு கட்டம் விட்டுட்டு 1 2 3 4. அப்புறம் அடுத்த லைனில் இந்த முதல் 4 கட்டம் மட்டும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த கடைசி போட்ட 4 கட்டம் ஊடால எதுவும் போட வேண்டியதில்லை. அப்புறம் அடுத்த லைனில் முதல் 4 அடுத்து ஒரு கட்டம் விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு இதில் இது பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் வேறு கலர் ஏதாவது மாற்றி போடணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு கட்டம் விடாமல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது வந்து 3 6 9 10 13 16 கட்டம் இந்த மாதிரி. அடுத்து ஒரு கட்டத்தை விட்டுட்டு இந்த 4 கட்டம். அப்புறம் அடுத்த லைனில் முதல் 4 கட்டம். அடுத்து 1 2 3 கட்டத்தை விட்டுட்டு இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கட்டம் போட்டுட்டு அடுத்து 3 கட்டம் விட்டுட்டு இந்த 4 கட்டம். அப்புறம் அதுக்கு அடுத்த லைனில் இந்த முதல் ஒரு கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4 கட்டம் போட்டுருங்க. அதே மாதிரி கடைசி இங்கிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கட்டம் சேர்த்து 1 2 3 4. அப்புறம் அடுத்த லைனில் முதல் கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4 கட்டம் போட்டுட்டு அடுத்து அஞ்சு கட்டம் விட்டுருங்க. 1 2 3 4 5 விட்டுட்டு இந்த 4 கட்டம் வந்து இதுக்கு நீங்கள் இன்னொரு கலர் வேறு கலர் போடணும். அது காமிக்கிறதுக்காண்டி தான் நான் வேறு இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. 1 2 3 4 5 கட்டம் விட்டுட்டு அடுத்து 1 2 3 4. அப்புறம் அடுத்த லைனில் இந்த முதல் கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4. அதே மாதிரி 1 2 3 கட்டம் மட்டும் விடுங்க. விட்டுட்டு இந்த இங்கே வந்து இந்த கட்டம் வந்து கிடையாது. 1 2 3 4 5 இந்த கட்டமும் சேர்த்து விடணும். அப்போ உங்களுக்கு வந்து 4 கட்டம் தான் இங்கே. அதே மாதிரி தான் இங்கேயும் 1 2 3 4 கட்டம் விட்டுட்டு இந்த 4 கட்டம் மட்டும்தான் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு கிடையாது, இது வந்து விட்டுறணும். அடுத்தது இங்கிட்டு 1 2 3 4 கட்டம் விட்டுட்டு இங்கிட்டு இந்த 4 கட்டம். அப்புறம் அடுத்த லைனில் முதல் ஒரு கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4.
4 கட்டம் போட்டுட்டு அடுத்து 2 கட்டம் விட்டுட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 6. அதே மாதிரி இங்கிட்டு 2 கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4. அப்புறம் அடுத்த லைனில் இங்கே ஒரு கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4 5 5 கட்டம் போடணும். அடுத்து இந்த 1 2 3 4 5 6 கட்டத்தை விட்டுட்டு இங்கே 1 2 3 4 5. அப்புறம் இந்த ஒரு கட்டத்தை மட்டும் விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 கட்டம் ஃபுல்லாக போட்டுருங்க. இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று விட்டுட்டு அப்புறம் இங்கே கீழே வந்து 2 கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டம் போட்டு முடிச்சிருங்க. இப்போ இதில் நீங்கள் கண்ணுக்கு ஒரு கலர் போடணும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு இந்த 2 லைனுக்கும் வேறு கலரு, அதே மாதிரி இங்கே வர இந்த 3 லைனுக்கும் வேறு கலரு. அப்படி போட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து போட்டிங்கன்னா தான் நான் எத்தனை கட்டம் விட்டு போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 62 டிசைன் வந்து போட்டிருக்கேன். இது வந்து 63வது டிசைன். எல்லா டிசைனையும் நீங்கள் கிராஃப்ட் நோட் போட்டு வச்சுக்கோங்க. கூட ஆர்டர் கொடுக்கணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. மேலே டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். வயர் வந்து நம்ம சேனலில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வயர் வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டுக்கோங்க. க்ரோசா வயரும் சரி, சொஸ்டிக் வயரும் சரி, வயர் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. வயர் சேல் பண்ணுற வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட லிங்க் வந்து நீங்கள் அதில் போய் பாருங்கள். வயர் கலர் என்ன கலர் வேணுங்கிறது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ரேட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு நல்ல டிசைனில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.